உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேடையை நோக்கி யாரும் வராதீங்க, மேடைக்கு அங்கே பின்னாடி இருங்க. தலைவர் அவர்களுக்கு காவல்துறை தலைவர் அவர்களுக்கு வழியை ஒதுக்கி அழைத்து வருகின்றார்கள். ஆகவே தோழர்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தலைவர் பாபு அவர்கள், அதனை போல சானவாஸ் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வலியுரை தோழர் முன்னாடியே வராங்க, மேடைக்கு வராங்க, அப்படி அங்கிருங்க. நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வாழும் புரட்சியாளர் அம்பேத்கரின் மறுபுறமும் இந்திய நாட்டை பாதுகாக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மேடைக்கு வந்துட்டாரு. காவல்துறை எடுத்து பேரிகள் எடுத்து கொடுங்க. தலைவர் அவருக்கு பேரிகள் எடுத்து கொடுங்க. தம்பி நீங்க இந்த இடத்துல எடுத்து கொடுங்க. அந்த பேர் அவருங்க காவல்துறை பின்புற பேரிகள் அவருங்க. தலைவர் வரணும் முன்னாடிக்கு. வாழ்க வாழ்க வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், எழுச்சி தமிழர், விடுதலை சிறுத்தைகள் வாழ்க வாழ்க வாழ்கவே. எழுச்சி தமிழர் வாழ்கவே. மதச்சார்பின்மை பேரணியை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய எழுச்சி தமிழர் வாழ்கவே. தோழர்களே, முன்புற இருக்கக்கூடிய அப்படியே அமருங்க. தலைவர் நமது தலைவர் எழுச்சி தமிழர்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். தம்பி மேடைக்கு ஏன் வரீங்க? நீங்க தயவுசெய்து பின்னாடி போங்க. அந்த சென்ட்ரல் உட்காருங்க. அந்த சென்ட்ரல் மீடியேட்டர்ல வந்து உங்களை உட்கார சொல்லுங்க. ஏன் நிக்கிறீங்க? நீங்க பொதுச் செயலாளர் அவர்களுக்கு வழிவிடுங்க. தம்பி பின்னாடி போய் சொல்லிட்டு பாருங்க. நமது கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அறுவை தோழர் சந்திரசேகர் அவருக்கு வழிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பின்புறம் வரக்கூடிய தோழர்கள் அங்கேயே நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படும். மேடையை நோக்கி வராதீங்க, அங்கே நில்லுங்க. பின்புறம் வந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் காவல்துறை நிற்கும் இடத்திலேயே உங்களை நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேடைக்கு முன்புறம் இடமில்லை. பெருந்திரளாக நமது தலைவர் எழுச்சி தமிழர் அழைப்பை ஏற்று பெருந்திரளாக வந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள்